இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒன்றுபட்டால் உண்ட வாழ்வு தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. குடும்ப உறவுகளில், நட்பு வட்டாரங்களில், நல்ல பழக்க வழக்கங்களில், உடல் சுகாதாரத்தில் என அனைத்து வகையிலும் நல்ல முன்னேற்றம் காணும் ஆண்டாக சித்திரை புத்தாண்டு அமைய வேண்டும் என்று தமது வாழ்த்து செய்தியில் மைகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய தினம் புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்துக்கள் கொண்டாடும் புரோதி சித்திரை புத்தாண்டு, சீக்கியர்கள் கொண்டாடும் வைசாக்கி மற்றும் மலையாள வம்சாவளியினர் கொண்டாடும் விஷு புத்தாண்டு ஆகியவை அனைவருக்கும் முன்னேற்றத்தை குவிக்கும் புத்தாண்டுகளாக மலர வேண்டும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது அனைவரின் கனவாகவும் ஆசையாகவும் இருக்கிறது. நன்றாக உழைத்தவர் வாழ்க்கையில் தோற்றதில்லை. எனவே உங்களின் முழு உழைப்பையும் போடுங்கள், அதன் பலன் நிச்சயம் உங்களை வந்து சேரும் என விக்னேஸ்வரன் தெரிவித்தார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். ஜொஹூர் பத்பஹாட்டில் காப்பா படம் பொறிக்கப்பட்டதாக கூறப்படும் கால் துளைக்கும் துணிகள் பறிமுதல். இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமான காப்பாவை ஒத்திருக்கும் படம் பொறிக்கப்பட்டதாக கண்டறியப்பட்ட வீட்டில் கால் துடைக்க பயன்படுத்தப்படும் துணிகள் ஜொஹூரில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நோன்பு பெருநாளுக்கு முதல் நாளன்று பத்பஹாட்டில் உள்ள பேரங்காடி ஒன்றில் இருந்து அத்தகைய 11 துணிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை அடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டதாக இஸ்லாமிய விவகாரங்களுக்கான மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது காலித் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பேரங்காடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதற்கு எச்சரிக்கை விடப்பட்டதாகவும் அவர் கூறினார். இவ்வேளையில் அத்துணிகள் தனது கிளை கடையில் தான் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஏயோன் பிக் பேரங்காடி அறிக்கை ஒன்றில் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் பலராலும் கூறப்படுவது போல் அவை கால் துடைக்கும் துணிகள் அல்ல, மாறாக முஸ்லிம்கள் தொழுகைக்கு பயன்படுத்தும் சிறிய வகை செஜாடா துணிகள் என அது தெளிவுபடுத்தியது. பிரதமர் அன்வார் முழு உடல் நலத்துடன் உள்ளார், உறுதிப்படுத்தினார் அரசியல் செயலாளர். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். அவரின் உடல் தகுதி குறித்து கவலைப்பட ஒன்றுமில்லை என பிரதமரின் அரசியல் செயலாளர் கமில் முனிம் தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு நெருக்கமானவர் என்ற முறையில் நம்மில் பலரை விட அவர் சிறந்த உடல் தகுதியை கொண்டிருப்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் என கமில் முனிம் சொன்னார். 76 வயதில் தினசரி அரசு அலுவல் காரணமாக அவ்வப்போது சற்று சோர்வடைவதோ, காய்ச்சல் வருவதோ அல்லது ஒவ்வாமை ஏற்படுவதோ சகஜம்தான். இருப்பினும் அவரது சுறுசுறுப்புக்கும் உற்சாகத்திற்கும் குறைவில்லை என கமில் முனிம் சொன்னார். விமர்சனங்கள் வந்தாலும் இந்த வயதிலும் நாட்டை மறுசீரமைக்கும் கடப்பாட்டில் இருந்து எள்ளளவும் பின்வாங்காமல் டத்தோஸ்ரீ அன்வார் உழைத்து வருவதாக கமில் முனிம் அறிக்கை ஒன்றில் பெருமிதத்துடன் கூறினார். சிலர் பிரதமருக்கு குறித்து அவதூறு பரப்புவதே வேலையாகிவிட்டதாகவும் கமில் சாடினார். பிரதமர் மீது தீரா வெறுப்பு கொண்டவர்கள், அதுவும் அந்த புனித ஷவ்வால் மாதத்தில் அவதூறுகளை கண்ணமேனிக்கு அள்ளி தெளிக்கின்றனர். ஜெரான் ரோட்டில் வீட்டில் ஏற்பட்ட தீயில் 15 பூனைகள் 10 பறவைகள் பரிதாபமாக மடிந்தன. பஹாங் ஜெரான் ரோட்டில் வீடொன்றில் ஏற்பட்ட தீயில் 15 பூனைகளும் 10 பறவைகளும் பரிதாபமாக மடிந்தன. டமாக் கம்பும் செங்குவாக்கில் உள்ள வீடொன்றில் சனிக்கிழமை அதிகாலை அச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மின்சார இணைப்பில் ஏற்பட்ட கோளாறால் அவ்வீடே முற்றாக எரிந்து போனது. சம்பவத்தின் போது வீட்டில் தனியாக இருந்த பரிடா மஜித் அதிகாலை தொழுகைக்கு தயாராகி கொண்டிருந்த சமயம் வீட்டின் தனி அறையில் வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு பூனைகள் வினோத சத்தத்தை எழுப்பி இருப்பதை கேட்டார். உடனே சென்று பார்த்தபோது அந்த அறையின் மின் இணைப்பு கம்பியில் இருந்து புகை வருவதை அவர் கண்டார். அதோடு சுவரில் உள்ள பிளக்கில் இருந்து தீப்பொறி கிளம்பி தீப்பிடித்துக் கொண்டதாக பரிடா சொன்னார். வீட்டின் சுவர் மரக்கட்டையால் செய்யப்பட்டது என்பதால் கண்ணிமைக்கும் நேரத்தில் கரும்புகையுடன் தீ பரவியதாக அவர் கூறினார். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெளியில் ஓடி உதவி கோரி கூச்சலிட்டுள்ளார். தீயணைப்பு மீட்புத்துறை வந்து தீயை அணைத்து முடித்த போது தான் ஆசையாக வளர்த்து வந்த பூனைகளும் 10 பறவைகளும் மடிந்து போயிருந்ததாக பரிடா வேதனையுடன் கூறினார்.
சித்திரையில் உருமாற்றத்தின் சக்தியாக உயர்வோம். டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் வாழ்த்து. பிறந்திருக்கும் குரோதி வருட சித்திரை புத்தாண்டு நம் எண்ணங்களுக்கு வலிமை சேர்த்து உருமாற்றத்திற்கு வழிகோலட்டும் என்று தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் வாழ்த்தியுள்ளார். தனி மனிதனின் மாற்றம் ஒரு தலைமுறையின் மாற்றம். எனவே ஒவ்வொருவரும் இச்சமுதாய உருமாற்றத்தின் உந்து சக்தியாக வலிமை கொண்டு செயல்பட வேண்டும். மற்ற சமூகத்தினருக்கு ஈடாக பொருளாதார பலம் பொருந்தியவர்களாக உயர்வதற்கு, குறிப்பாக தற்காலிக இளைஞர்கள் உருமாற்றத்தின் பலம் பொருந்திய சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார். அவர்களின் முயற்சிகளுக்கு கூடுதல் ஆதரவு சேர்க்கும் வண்ணம் தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சின் கீழ் உள்ள குறிப்பிட்ட சில ஏஜென்சிகள் மூலம் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்திய தொழில் முனைவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 30 மில்லியன் ரிங்கிட் தெக்குன்ஸ் பூமி வியாபார கடன் உதவியை 60 மில்லியன் ரிங்கிட்டாக இரட்டிப்பாக்கியது. இந்திய பெண் தொழில் முனைவர்களுக்கு அமானா இக்தியார் மலேசியா நிதியகத்தின் வழி இன்னொரு 50 மில்லியன் ரிங்கிட் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் நம் சமூக பொருளாதார உருமாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த முன்னெடுப்புகள் என்பதை அவர் குறிப்பிட்டார். இந்த ஒதுக்கீடுகளை பயன்படுத்தி நம் இந்திய தொழில் முனைவர்கள் தத்தம் வியாபாரங்களை அடுத்த கட்ட உயர்நிலைக்கு மேம்படுத்தி பொருளாதார ரீதியில் மாபெரும் சக்தி படைத்தவர்களாக உயர்வு காண வேண்டும். சுயகாலில் நின்று சமுதாயத்தை உயர்த்திட உழைத்திடவும். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று பிறக்கின்ற குரோதி புத்தாண்டு நம் அனைவரின் வாழ்வில் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பெருக்கிடும் என நம்புவோம். கால மாற்றத்திற்கு ஏற்ப நமது வாழ்வில் தற்போது புற சவால்கள் அதிகரித்து வருகின்றன. அதனால் நமது அக அழுத்தமும் கூடி வருவதை மறுக்க முடியாது. இவற்றை எதிர்கொண்டு நமது வாழ்வாதாரத்தை தொடர்ந்து உயர்த்தி எங்கும் மகிழ்ச்சி பொங்கும் சூழலை உருவாக்க நமது தனி மனித அறிவு, ஆற்றல், திறன், உழைப்பு ஆகியவை வலுப்பெற்றதாக இருத்தல் அவசியம். அதுவே நாமும் நம் சமுதாயமும் சுயகாலில் நிற்கும் தகுதியையும் சக்தியையும் உருவாக்கும். பிற சமூகம் நம்மை மெச்சும் நிலை உயர்த்தும். இந்த சிந்தனையோடு இந்த புத்தாண்டில் நாம் ஒவ்வொருவரும் தனி மனித அறிவு, ஆற்றல், திறன், உழைப்பை பெருக்கிட உறுதி கொள்வோம். அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் மலேசியாவின் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தேவார போட்டி 2024 பங்கெடுக்க பொதுமக்களுக்கு அழைப்பு. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் 2024 தேவார போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது. டிஎஸ்கே குழுமத்தின் ஒருங்கிணைப்பில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களின் தலைமையில் அம்மாபெரும் தேவார போட்டி வரும் ஏப்ரல் 27 சனிக்கிழமை நடைபெறுகிறது. கோலாலம்பூர் ஜாலான் துன் எச்எஸ் லீயில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் அன்றைய தினம் காலை 9 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. 7 முதல் 15 வயது மற்றும் 16 வயதுக்கு மேல் என இரு பிரிவுகளில் போட்டி நடத்தப்படுகிறது. முதல் பிரிவில் முதல் 3 இடங்களை பிடிப்போருக்கு முறையே 700 ரிங்கிட், 400 ரிங்கிட், 200 ரிங்கிட் பரிசாக வழங்கப்படும். 16 வயதுக்கு மேற்பட்டோருக்கான பிரிவில் முதல் நிலை வெற்றியாளருக்கு 100 ரிங்கிட் ரொக்க பரிசும் பணமாக வழங்கப்படும். 2ஆம், 3ஆம் இடங்களில் வருவோருக்கு முறையே 500 ரிங்கிட், 300 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. ஆர்வமுள்ளோர் கொடுக்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து இன்றே பதிந்து கொள்ளுமாறு தேவஸ்தானத்தின் அறங்காவலரும் டிஎஸ்கே குழுமத்தின் நிறுவனருமான டத்தோ சிவகுமார் நடராஜா அன்போடு கேட்டுக்கொள்கிறார். போட்டியில் பதிந்து கொள்வதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 24ஆம் தேதியாகும். தந்தை ஓட்டிய கார் தடம் புரண்டு தீப்பிடித்தது. பல்கலைக்கழக மாணவியான மகள் மரணம். பஹாங் ரவுப்பில் தந்தை ஓட்டி சென்ற கார் தரம் புரண்டு மரத்தில் மோதி தீப்பிடித்தது. சுல்தான் அஸ்லான் ஷா பல்கலைக்கழக மாணவியான மகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நோன்பு பெருநாளை கொண்டாடிவிட்டு குடும்பத்தோடு ரவுப்பில் இருந்து பெட்டலிங் ஜெயா திரும்பும் போது சனிக்கிழமை அதிகாலை ஜாலான் உலுகெலி ஜெலி சாலையில் அவ்விபத்து நிகழ்ந்தது. நூருல் இசாத்தி யூனுஸ் எனும் 23 வயது அம்மாணவி நொறுங்கிய காரினுள் சிக்குண்டு பரிதாபமாக உயிரிழந்தார். மகளின் கையை பிடித்து தந்தை வெளியே இழுக்க முயன்றும் கார் தீப்பற்றி கொண்டதால் அவரை காப்பாற்ற முடியாமல் போனது. காயமடைந்த மேலும் 2 ரவுப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடம் வந்து சேர்ந்த தீயணைப்பு மீட்புத்துறை
10 நிமிடங்களில் தீயை அணைத்தது. எனினும் முழுவதுமாக எரிந்து போன புரோட்டான் சாகா காருக்குள் இருந்து உடல் கருகிய நிலையில்தான் நூருல் இசாதியை மீட்க முடிந்தது. கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி மகளுக்கு மரணம் விளைவித்ததாக 66 வயது காரோட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் விசாரிக்கப்படுகிறார். மனைவியை நோக்கி கணவன் துப்பாக்கி சூடு நடத்தியதில் KLIA-வில் பெரும் பதட்டம், ஒருவர் படுகாயம். செபாங் KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் இன்று அதிகாலை துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்டதால் சுற்றுப்பயணிகளும் விமான நிலைய பணியாளர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதிகாலை 1:15 மணி வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவம் உள்ளூர் பெண் ஒருவரை கொலை செய்ய அவரின் கணவரை மேற்கொண்ட முயற்சி என தொடக்க கட்ட விசாரணையில் தெரிவிக்கிறது. உம்ரா முடிந்து திரும்பும் யாத்ரிகளுக்காக காத்திருந்த மனைவியை நோக்கி அந்நபர் 2 முறை சுட்டதில் தோட்டா குறி தவறி அங்கிருந்த அப்பெண்ணின் மெய்காவலர் வயிற்றில் பட்டு அவர் படுகாயம் அடைந்தார். துப்பாக்கியால் சுட்டவர் உடனே அங்கிருந்து எப்படியோ தப்பிச் சென்று விட்டார். எனவே துப்பாக்கி சூட்டுக்கும் பயங்கரவாத நடவடிக்கைக்கும் தொடர்பில்லை. அது கணவன் மனைவி இடையில் நிகழ்ந்த எல்லை மீறிய சண்டையே என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் தெரிவித்தார். சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு விட்டார். தற்போது வட மாநிலம் ஒன்றிற்கு தப்பியோடியதாக நம்பப்படும் அவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் ஹுசைன் கூறினார். கொலை முயற்சி மற்றும் சுடும் ஆயுதங்களை வைத்திருந்தது தொடர்பில் அச்சம்பவம் விசாரிக்கப்பட்டு வருகிறது.